கையில் பதாகைகள் காட்டிய அதிமுக எம்எல்ஏக்கள் அவை நடவடிக்கைகளில் இன்று பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகரின் அனுமதியின்றி கையில் அட்டைகளை வைத்து காட்டிய உறுப்பினர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் தெரிவித்த கருத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள்.